மைத்ரி மூவி மேக்கர்ஸ், நவீன் ஏர்னனி, ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித்குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராகவும் அதன் அடையாளமாக விளங்கிக் கொண்டிருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். தலித் மக்களின் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் இருந்துமே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக ஆனந்தன் நியமிக்கப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இதனையடுத்து தன்னை பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் என்ற பெயரை பயன்படுத்தாமல் திருமதி ஆம்ஸ்ட்ராங் என்று பயன்படுத்துங்கள் என்று ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி வேண்டுகோள் விடுத்திருந்தார். ஆம்ஸ்ட்ராங்கின் பெயரை நினைவூட்டவே இப்படியான வேண்டுகோளை அவர் விடுத்திருந்தார். கடந்த வாரம் பகுஜன் சமாஜ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது கட்சியின் மேலிட பிரதிநிதிகளை பொற்கொடி தலைமையிலான 500க்கும் மேற்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினர் ஒன்று திரண்டு நேரில் சந்தித்தனர். அந்த சந்திப்பின் போது மாநில தலைவராக உள்ள ஆனந்தன் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் புகார் தெரிவித்திருந்தார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளை தற்போதைய தலைவர் ஆனந்தன் காழ்ப்புணர்ச்சியுடன் நீக்கியிருப்பதாக குற்றச்சாட்டு வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, ஆம்ஸ்ட்ராங் நியமித்த பொறுப்பாளர்கள் பாடுபட்டு கட்சியை வளர்த்திருக்கின்றனர். அப்படி இருக்கும்போது அவ்வளவு எளிதாக பொறுப்புகளை விட்டு தருவோமா? மாநில தலைவர் இதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று தன் தரப்பு நியாயங்களை எடுத்துரைத்திருந்தார் பொற்கொடி. இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொறுப்பாளர் பதவியிலிருந்து ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மத்திய ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய தலைவர்களின் உத்தரவின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தனது குடும்பத்தை கவனித்துக் கொள்ளவும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதில் கவனம் செலுத்தும் வகையிலும் பதவி விலக்கப்பட்டுள்ளது. பொற்கொடி இனி கட்சி பதவிகளில் ஈடுபட மாட்டார் எனவும் மாநில தலைவர் ஆனந்தன் தலைமையில் தொண்டர்கள் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு பொற்கொடி ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த சூழலில் தனது ஆதரவாளர்களுடன் செய்தியாளர்களை சந்தித்த பொற்கொடி, என கட்சியை விட்டு நிறுத்துறதுக்கு ஆனந்தனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கட்சியினுடைய லெட்டர் பேட் இல்லாமல் வெறுமனே அவதூறு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சட்டப்படி ஆனந்தன் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆவேசமாக கூறியுள்ளார். ஏற்கனவே கட்சிக்குள் உட்கட்சி பூசல் தலை தூக்கி வரும் நிலையில் பொற்கொடிக்கும் ஆனந்தனுக்கும் இடையேயான மோதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது கேட்டதுனால தான் என்னை அவதூறா பரப்பினாரு. அவ்வளவுதான். அவரை நம்ம கேள்வி என்ன கேட்க கூடாது. கேட்டதுனால தான் இந்த மாதிரி அவதூறு செய்தியெல்லாம் பரப்பிட்டு வர்றாரு. இதுதான் உண்மை. நாங்க கன்சல்ட் பண்ணுவோம்ப்பா. கன்சல்ட் பண்ணி பேசுவோம். அவர் சொன்னார் இல்லைங்களா, சிபிஐக்கு எடுத்துட்டு போவேன்னு. அவர் ஏன் இது வரைக்கும் சிபிஐக்கு எடுத்துட்டு போகல? சிபிஐக்கு போறேன்னு சொல்லிட்டு கேஸை நடத்துவேன்னு சொல்லிட்டு தான் இந்த பதவிக்கு வந்தாரு. அவர் ஏன் இது வரைக்கும் எந்த ஸ்டெப் எடுக்கல? கண்டிப்பா இப்ப ட்ரையல் வரும். அது எந்த நேரத்துல நான் எப்படி எடுத்துட்டு போவேனோ நான் அட்வொகேட்ல வச்சு கன்சல்ட் பண்ணுவேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.